ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்டரியுடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மண்டே 29/1/2024 வின்வின் W754க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் நண்பா கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபட்டுனா நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா நண்பர்கள் ஃபுல்லாக பார்க்காம கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நண்பர்களால் நம்மளுக்கு தான் நண்பா டைம் வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு, ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வின் பண்ணணும். அதை நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது இது நீங்கள் எதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் எதுவுமே கிடையாது நண்பா. இன்றைக்கி மண்டே. ஸோ அதனால் நம்ம ரிசல்ட் மண்டே டு மண்டே ரிசல்ட் வச்சு தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய மண்டே டு மண்டேயோட ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் மண்டே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 912 ரிசல்ட் ஏபிசி போட பொறுத்த வரைக்கும். ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 689,912. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 468 ஏபிசி போடு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 386. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய மண்டே டு மண்டேயோட ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம 65D 0110 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு கிடைக்குது நண்பா. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 4 ட்ரா எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் இந்த 010ங்கிற நம்மளுடைய ரிசல்ட்லேருந்து தான் கொண்டு வந்திருக்கோம். இதை தான் பிரித்து நம்ம எக்ஸாம் மாற்றிருக்கோம். ஸோ நம்மளோட எக்ஸ் 65Dங்கிறதுனால இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட்டை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். அதாவது 827 கொண்டு வந்துடலாம். இதோட நம்ம 65Dங்கிறதுனால இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த 82ஓட நம்ம 10 கூட்டிடலாம். அதாவது 1 and 0 ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடுவோம் நண்பா. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம் ஒன்றுலாம் கடை வாங்க தேவையில்லை. 2ஓட 0 கூட்டினோம்னா 2 தான் வரும். இங்கே 8ஓட 1 கூட்டினா 9 வரும். 92 நம்மளுக்கு இந்த 010க்கு அப்புறம் கிடச்சிருக்க நம்மளுடைய ஏ போர்டு 9 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 010க்கு அப்புறம் வந்த ரிசல்ட் நண்பா. இதுக்கப்புறம் இந்த டச்சு, இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடைச்ச ரிசல்ட்டு 900 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. ஜஸ்ட்டு நம்ம 65D 0110 கூட்டுறோம். இந்த ட்ராவில் நம்ம 10 கூட்டியிருக்கோம். அடுத்த ட்ரா 01 கூட்ட போகிறோம். இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு 900க்கு 9 ஹிட் ஆகிருக்கு. இப்போ 900 பார்க்கலாம் நண்பா. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 265. இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 265. நம்மளோட எக்ஸ் 65Dங்கிறதுனால இந்த 2 6 இந்த 2ஓட நம்ம 0 ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7, 0ஓட 2 கூட்டினோம்னா 2, 27 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 900க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு 2 அல்லது 7. இப்போ இந்த 900க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 226 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் பி. இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ட் சேவை கிடச்சிருக்கு. 2 கிடச்சிருக்கு நண்பா. ஸோ போனட்ரா ஏ போர்டு மட்டும்தான். இதில் நம்மளுக்கு ஏபி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 226க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 226க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் 329. அதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 329. இதோட இந்த ட்ராவலில் 10 நம்மளோட எக்ஸ். இதோட ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 1 கூட்டினா 4, 0ஓட 2 கூட்டினா 2, 42 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 226க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு 4 அல்லது 2 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 226க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 468 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. இப்போ 3 ட்ராவிலையும் நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது நண்பா. இப்போ 468க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்த்துடலாம். 468 இதோட ஃபுல் ப்ரைஸ் 386. அதை அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 386. இதோட இந்த ட்ராவில் 01 நம்மளுடைய எக்ஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 1ஓட 8 கூட்டினா 9, 0ஓட 3 கூட்டினா 3 அல்லது 9 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 468க்கு அப்புறம் இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு 3 அல்லது 9. இப்போ இந்த 468க்கு அப்புறம் 3 அல்லது 9 நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 912 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9.
ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. இப்போது 4 ட்ரா பார்த்துருக்கோம் நண்பா. ஸோ 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக ஏ போர்டு இருக்குது. ஒரே ஒரு ட்ரா மட்டும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு, மற்ற 3 ட்ராவிலையும் நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. இந்த 912 தான் நம்மளுடைய போன வார திங்கக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த திங்கக்கிழமைக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். ஸோ நம்ம கெஸ்ஸிங் படி ஏ போர்டு தான் கெஸ் பண்ணுறோம். வேணா நீங்கள் ஆல் போர்டோட பயன்படுத்துகிறேன்னா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதோட இந்த ட்ராவுக்கு பெய்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு தடவை பெய்ட்ஸ் வந்திருக்கிறதுனால இந்த ட்ராவில் பெய்ட்ஸ்க்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏ போர்டு கெஸ்ஸிங்டாலே மேக்ஸிமம் பெய்ட்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வேண்டாம் நீங்கள் பெய்ட்ஸாகவும் பயன்படுத்திக்கலாம். 912 இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 689. இதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 689 நம்ம எடுக்கக்கூடிய நம்பர் வந்து 68 நண்பா. இதோட நம்ம இந்த ட்ராவுக்கு எக்ஸ் வந்து 10 கிடச்சிருக்கு, 10. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7, 0ஓட 8 கூட்டினா 8, 78 கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 7 அல்லது 8, 7 அல்லது 8 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை லக் இருந்தால் இதில் பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு தடவை தான் பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு, அதனால தான் இந்த ட்ராவில் சான்சஸ் இருக்குது நண்பா. 78, 87. ஒருவேளை கேம் டபுளாக இருந்தால் 77 அல்லது 88க்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் நண்பா கெஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதில் ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. அதில் இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த ஏ போர்டு சேனல் உருவானதே எல்லோரும் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் இதில் நம்ம தனிப்பட்டு எதையுமே கொண்டு வந்து போடுறது கிடையாது. மெத்தட் தான் போட்டிருக்கோம். இது எல்லாமே நம்ம வந்து திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை நம்மளுடைய வின்வின் ரிசல்ட் வச்சு உருவாக்கியிருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வந்துக்கிட்டு இருக்குது. இது வின்வின்ங்கிற கம்பெனி பேரில் வந்திருக்கு. இன்றைக்கி திங்கக்கிழமை ட்ரா கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. ஸோ ஒரே ஒரு தடவை தான் நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது நண்பா. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலட்டுனா நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஸோ வீடியோ போடட்டாலும் நம்ம வந்து ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நம்மளுடைய ஏ போர்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில். இன்றைக்கி திங்கக்கிழமை 29/1/2024 வின்வின் W754க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.